ஒளியியல் சவுண்ட் பற்றிய முழு பாடத்தொகுப்பையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஒளியியல் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒளி திட, திரவ, வாயு ஆகியவற்றில் பரவும். சவுண்டானது திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் ஆகியவற்றில் பரவும். அந்த ஒளி சவுண்டானது வெற்றிடத்தில் பரவாது. வெற்றிடத்தில் பரவாது. அடுத்து ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது. எதை சார்ந்ததுன்னா வெப்பநிலையை சார்ந்தது. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. அடுத்து ஒளி அலைகள் எந்த மாதிரியான அலைகள்னா நெட்டலைகள். ஒளி சவுண்ட் அலைகள் நெட்டலைகள். அதே ஒளி லைட் இது பார்த்தீங்கன்னா குறுக்கலைகள். லைட் அலைகள் குறுக்கலை. ஒளி அலைகளின் அலைநீளம் பார்த்தீங்கன்னா 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரைக்கும். சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் வரைக்கும், அதாவது 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒளியின் அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் அலையின் திசையிலே அது இருக்கும். அந்த காற்று பரவும்போது அந்த துகள்லாம் எந்த திசையில அந்த அலை செல்லுதோ அதே திசையில அதிர்வுறும். அடுத்தது வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் பொதுவாக உள்ளதுன்னா 330 மீட்டர் வினாடி -1 ஒளியோட திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1. அடுத்தது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒளியின் திசைவேகம் மாறுபடும். 0 டிகிரி காற்றுல 331 மீட்டர் வினாடி -1 வேகத்துல செல்லும். 0 டிகிரி காற்றுல 331 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்துல செல்லும். அதே 20 டிகிரி செல்சியஸ் காற்றுல 341 மீட்டர் வினாடி -1 திசைவேகத்துல செல்லும். கடல் நீரில் ஒளி, அதாவது சவுண்டோட திசைவேகம் உள்ளதுன்னா 1533 மீட்டர் வினாடி -1. கடல் நீர்ல ஒளியின் திசைவேகம் 1533 மீட்டர் வினாடி -1. அதே மண்ணெண்ணெயில ஒளியோட திசைவேகம், சவுண்டோட திசைவேகம் 1324 மீட்டர் வினாடி -1. அலுமினியத்துல ஒளியின் திசைவேகம் 6420 மீட்டர் வினாடி -1. அலுமினியத்துல ஒளி, அதாவது சவுண்டோட திசைவேகம் 6420 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. இரும்புல சவுண்டு என்ன வேகத்துல போகும் பார்த்தீங்கன்னா 5950 மீட்டர் வினாடி -1. அதாவது தாமிரம், காப்பர்ல ஒளியின் திசைவேகம் 5010 மீட்டர் வினாடி -1 வேகத்துல செல்லும். அடுத்தது ஒளியின் அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். ஒளியின் அதிர்வெண் அலகு ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க. மனிதனால் உணரக்கூடிய செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸிலிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். 20 to 20,000 ஹெர்ட்ஸ். சில புத்தகங்கள்ல 10 ஹெர்ட்ஸிலிருந்து போடுறாங்க. 10 ஹெர்ட்ஸ் to 20,000 ஹெர்ட்ஸ் வரை என்ன சில புத்தகங்கள்ல
போட்டிருக்காங்க. 20,000 ஹெர்ட்ஸ். இந்த 20,000 ஹெர்ட்ஸ் தான் 20 கிலோ ஹெர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது குட்டொலி 10 ஹெர்ட்ஸ், மீயொலி 22 ஹெர்ட்ஸ் கிலோ ஹெர்ட்ஸ். ஆண்களின் குரல் நாண்களின் நீளம் 20 மில்லிமீட்டர். ஆண்களோட குரல் நாண்களின் நீளம் 20 மில்லிமீட்டர். அதே பெண்களோட குரல் நாண்களின் நீளம் 15 மில்லிமீட்டர். பெண்களோட குரல் நான் வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லிமீட்டர். அதனாலதான் அவங்களுக்கு வந்து கீச்சு குரலாகும். ஆண்கள் வந்து கடினமான குரலாகவும் கரடுமுரடான குரலாகவும் இருக்கு. அடுத்து எதிரொலிக்கும் தூரம் 17 மீட்டர். எதிரொலிக்கும் தூரம் 17 மீட்டர். இந்த வினா வந்து ஒரு முக்கியமான வினா, அதிக தேர்வில் கேட்கக்கூடிய வினா. அதுமாரி இந்த மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒலி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ்னு கொடுக்கலாம், அல்லது 10 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ்னு கொடுக்கலாம். அடுத்தது மனிதன் மற்றும் விலங்குகளின் செவியுணர்வு நடுக்கம். இங்க வந்து பாருங்க, மனிதனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 டு 20,000 ஹெர்ட்ஸ். யானை வந்து 16 டு 12,000 ஹெர்ட்ஸ். பசுமாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 40,000 ஹெர்ட்ஸ். பூனை வந்து 100 ஹெர்ட்ஸ்லேருந்து 32,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும். கடல் நாய் 900 ஹெர்ட்ஸ்லேருந்து 2 லட்சம் ஹெர்ட்ஸ் வரைக்கும் காதில் விழும். அதாவது நாய் 40 ஹெர்ட்ஸ்லேருந்து 46,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் செவியுணர்வு நடுக்க முடியுது. முயல் வந்து பார்த்தீங்கன்னா 1000லிருந்து 1 லட்சம் ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும். வௌவால், அந்த வௌவாலோட ஒளியுணர்வு திறன் 1000லிருந்து 1,50,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும். டால்பின் அது வந்து பார்த்தீங்கன்னா 70லிருந்து 1,50,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் செவியுணர்வு நடுக்க முடியுது. திரும்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான பகுதி. இதுல இருந்து வினாக்கள் நிச்சயமா வரும், எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது ஒவ்வொரு விலங்குக்கும் செவியுணர்வு நடுக்கம் எவ்வளவு? மனிதனுக்கு 20 டு 20,000 ஹெர்ட்ஸ், யானைக்கு 16 டு 12,000 ஹெர்ட்ஸ், பசுக்கு 16 டு 40,000 ஹெர்ட்ஸ், பூனைக்கு 100 டு 32,000 ஹெர்ட்ஸ், கடல் நாய்க்கு வந்து 900லேருந்து 2 லட்சம் ஹெர்ட்ஸ், நாய் வந்து 40லேருந்து 46,000 ஹெர்ட்ஸ், முயல் வந்து 1000லிருந்து 1 லட்சம் ஹெர்ட்ஸ், வௌவாலுக்கு வந்து 1000லிருந்து 1,50,000 ஹெர்ட்ஸ், டால்பின் 70லிருந்து 1,50,000 ஹெர்ட்ஸ். அடுத்தது பொருள்களின் அதிர்வினால் ஒலி உண்டாகும். ஒலி எப்படி உண்டாகுதுன்னா, பொருள் அதிர்வுறதுனாலதான் உண்டாகுது. அப்புறம் இந்த ஒலி பரவுறதுக்கு ஊடகம் தேவையான ஊடகம் தேவை. ஊடகம் இருந்தாதான் அது பரவும், இல்லைன்னா பரவாது. அதனாலதான் ஒரு மூடிய கண்ணாடி ரூம்ல பேசக்கூடியது வெளியில கேட்காததுக்கு காரணம். ஏன்னா ஊடகம் வந்து இல்லாதத்தின் காரணமாக அது வந்து என்னது வெளியில செல்லுது. வெற்றிடத்தின் வழியே ஒளி செல்லுமானா செல்வது இல்லை. ஒளியானது ஒரு வித ஆற்றல், கைண்ட் ஆஃப் தி எனர்ஜி தான் இந்த ஒளி. வீச்சு, ஒளி வீச்சின் அலகு, எஸ்ஐ அலகு என்னன்னா மீட்டர். எச்சின் அலகு, எஸ்ஐ அலகுல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர். அலைநீளத்தின் அலகும் மீட்டர். ஒளியானது காற்றை விட எவ்வளவு வேகமா நீர்ல செல்லும்னா 5 மடங்கு வேகமா தண்ணீர்ல பயணிக்கும். ஒளியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக பயணிக்கும். கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிங்கலங்கள் ஒன்றோடு எளிதில் பேசிக்கொள்ள முடியும்னு ஒரு ஆய்வு சொல்லுது. திமிங்கலங்கள் கடலுக்குள்ள 2 திமிங்கலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கக்கூடிய திமிங்கலம் கூட பேசிக்குதுங்கிற தகவல் இருக்கு.
ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கும் கோணமும் சமமா இருக்கும். I=R சொல்லுவாங்க. ஒளி சவுண்டோட படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும். இதய துடிப்பளவு என்பது ஒரு மருத்துவ கருவியாகும். ஸ்டெலோஸ்கோப் மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க முடியும். பின்னர் அவை சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகிறது. மீயொலி எதுக்கு பயன்படுதுன்னா சிறுநீரகத்தில் உள்ள கற்களை உடைக்கிறதுக்கு பயன்படுது. கடலின் ஆழத்தை அறிய உதவும் கருவி சோனார் கருவி. இதுல இந்த ஒளி பேசுதான் பயன்படுத்தப்படுகிறது. நீருக்கு அடியில் உள்ள குன்றுகள், சமவெளிகள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பனிப்பாறைகள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுவது சோனார் கருவி. சோனார் SONAR விரிவு என்னன்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதுதான் சோனார் என்பது ஆகும். இதயத்தின் செயல்பாடுகளை அறிவதும் கருவி மின்வொலி இதய வரைபடம் ECG சொல்லுவாங்க. பன்முக எதிர்ப்பின் காரணமாக ஒளியின் கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எதிர் முழக்கம்னு பேரு. சில இடத்துல பார்த்தோம்னா எகோ வரும். காரணம் என்னன்னா பன்முக எதிரொலிப்பு. நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எதிரொலிப்பு நேரம். தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஒளிச்செறிவின் அலகு டெசிபிள், டிபின்னு சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்திற்கும் ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட டெசிபிள் இருக்கு. அதன்படி இலச்சரிகையின் சப்தம் பார்த்தீங்கன்னா 10 dB. அமைதியான ஒரு நூலகம் 40 dB. 2 பேர் பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்ப நடக்கக்கூடிய உரையாடல் 60 dB. ராக் பேண்ட் இசைக்கிறாங்கன்னா அங்க உருவாக்கக்கூடிய அந்த சத்தத்தோட அளவு 110 dB. ஒரு ஜெட் விமானம் புறப்படுது அப்ப எவ்வளவு சவுண்ட் இருக்குன்னா 140 dB. ராக்கெட் ஏவரப்ப உண்டாக்கூடிய ஒளியின் அளவு எவ்வளவுன்னா 180 dB. நல்லா பாருங்க, இலைச்சரு சத்தம் 10 dB, அமைதியான நூலகத்துல 40 dB, உரையாடல் நடக்கும்போது 60 dB, ராக் பேண்ட் பெருக்கி சத்தம் 110 dB, ஜெட் விமானம் புறப்படும் போது ஒளி 140 dB, ராக்கெட் ஏவுதல் 180 dB. இது ஒரு முக்கியமான பகுதி. மீண்டும் நண்பர்களே, TNPSC எக்ஸாம் 2021க்கான 44ஆம் நாள் பயிற்சியில் 6வது முதல் 10வது வரை உள்ள ஒளியியல் சவுண்டு என்கிற அந்த தலைப்பில் இருந்து முக்கிய வினாக்களை உங்களுக்கு எடுத்து வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன்